ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை, வெல்கம் பேக் டு அவர் சேனல் காமன் மேன் எபிசோடு செகண்ட் எபிசோடுங்க. வேற லெவலில் இருந்து ஒரு 10 போட்டியாளர்களை ஜட்ஜஸ் வந்து வேற லெவலில் ஃபில்டர் பண்ணி ஒர்த்தான ஆளுகளை மட்டும்தான் செலக்ட் பண்ணாங்க. யாரெல்லாம் செலக்ட் பண்ணாங்க, யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க, உள்ள இந்த செகண்ட் எபிசோடு எப்படி இருந்தது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெளிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கு தான் இந்த வீடியோவை இன்னும் 10 பேருக்கு சஜஷனில் காட்டும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா காமன் மேனா இருக்கட்டும், இந்த பிக் பாஸ் சீசன் 10 இருக்கட்டும், தொடர்ந்து நம்மளோட சேனல்ல வந்து லைவ் வீடியோவும் உங்களுக்கு கரண்ட் அப்டேட்டுகளை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ நீங்க பிக் பாஸ் போட்டியாளர்களுடைய ரசிகர்களா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு பிக் பாஸ் ரொம்பவே பிடிக்குமா இருந்தா, இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் ஷோவெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த முதல் நபரா வந்து சோபா இந்திரகுமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தலகனா, அவங்க வந்து ஒரு யோகா மாஸ்டரா என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. மாயா அவர்கள் முதல் போட்டியாளர்கள் வரலாம் அப்படின்னு சொன்ன உடனே ரிவேஸ்ல தவழ்ந்துகிட்டே அந்த பொண்ணு வந்தது. நீ எல்லாம் தான் ஒருத்தான பிக் பாஸ்கே அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அவங்க வந்து பெங்களூர்ல யோகா மாஸ்டரா இருக்கிறாங்களா, உண்மையாவே ரொம்ப டேலண்டா பேசினாங்க. அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாருமே ஒர்த்தா இருந்தது. அவங்க ஒரு ஸ்டோரி சொன்னாங்க. அந்த ஸ்டோரிக்கு வந்து அவங்க வந்து எப்படி சொன்னா, இப்ப ஆப்போசிட்ல இருக்கிற 3 ஜட்ஜஸ் வந்து ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் மாஸ்க் மாதிரி ஒரு போட்டோ காட்டுவாங்க. சிரிக்கிற மாதிரி காமிச்சா அந்த அவங்க சொல்லிட்டு இருக்கிற அந்த ஸ்டோரியே வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே சொல்லணும். அடுத்தது வந்து அழுகிற மாதிரி ஒரு டேகை காமிச்சோம்னா அழுதுகிட்டே அந்த ஸ்டோரியை கண்டினியூ பண்ணணும். அடுத்தது வந்து ரொம்ப கோவத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபேஸை காமிச்சோம்னா கோவத்தில் இருந்துக்கிட்டே அந்த ஸ்டோரியை சொல்லணும். அப்படிங்கிறதுல அந்த சோபா இந்திரகுமாரி வந்து அப்படி தவழ்ந்துக்கிட்டே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உள்ளே வரும்போதே வந்து அவங்க ஜட்ஜஸை வந்து இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. சூப்பராக வந்து உண்மையாக நம்மளுக்குமே இந்த மாதிரி டேலண்டான பர்சன்லாம் தான் உள்ளே வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அதையும் தாண்டி அந்த ஸ்டோரி சொல்லும் போது ஒவ்வொரு ஃபேஸ்க்கு சிரிச்சுக்கிட்டே ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்கன்னா சிரிச்சுக்கிட்டே சொல்லுது, கண்டினியூ பண்ணுது. டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸில் வந்து அழுகிற மாதிரி கொடுத்து அழுதுகிட்டே அந்த ஸ்டோரியை அப்படியே கண்டினியூ பண்ணுது. கோவமாக சொல்லு அப்படின்னா கோவமாக சொல்லி ஒரு டாக்கை வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டோரி சொல்லிச்சு. வேற லெவலில் இருந்தது. அது ஒரு மாதிரி அந்த நாய் பண்ணி அது இதெல்லாம் சொல்லிட்டு சொல்லும் போது அந்த ஸ்டோரியை சூப்பராக சொல்லி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உள்ள என்ட்ரியான முதல் போட்டியாளர் சோபா இந்திரகுமாரி வந்து குவாலிஃபைடு அப்படிங்கிற அளவுக்கு உண்மையாக அந்த பெண்ணை பார்த்தா நீங்களே அந்த இடத்துல இருந்தால் உண்மையாக குவாலிஃபைடுன்னு தான் சொல்லுவீங்க. ரொம்பவே ஒர்த்தான ஆள் தான் முதல் நபராக இருந்தாங்க. இரண்டாம் நபர் வந்து தமிழரசு. முதல் நபர் ஒருத்தா இருந்தாங்க. இந்த தமிழரசு யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்னியாகுமரியிலேருந்து எனக்கு பிக் பாஸ்க்கு வாய்ப்பு கொடுங்க, பிக் பாஸில் வாய்ப்பு கொடுங்கன்னு முட்டி போட்டுக்கிட்டே ஒரு பையன் எழுதிட்டு ஒரு ஃப்ளெக்ஸை கையில் வச்சுக்கிட்டே முட்டி போட்டுக்கிட்டே வந்துட்டு இருந்தா அப்படி தெரியுங்களா. அவர் உள்ளே வந்தோடனே ரொம்ப மெச்சூராக பேசுகிற மாதிரி, நான் வந்து ஒரு 10th படிச்சிருக்கிறேன், நான் வந்து 12th படிச்சிருக்கிறேன், எனக்கு வந்து நான் பெருசாக சாதிச்சே ஆகணும், நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கிறதுக்கு விருப்பமே இல்லை, நான் வந்து என்னோட ஸ்டேஜ் எல்லாம் பெருசாக இருக்கணும், நான் பிரதீப் ரங்கநாதன் மாதிரி வரணும், அவர் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன், நான் ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஏதோ வளர்ற மாதிரி தான் பேசிட்டு இருந்தாரு. அப்புறம் இவர் ஓகே என்னடா பண்றது, இவரை வச்சு எப்படா எடுக்கிறது அப்படின்ட்டு இந்த மாதிரி தவழ்ந்துக்கிட்டே முட்டி போட்டுக்கிட்டே வர்றதெல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்றது, இது ஒரு டேலண்டா, பிக் பாஸ் மாதிரியான சூழலாம் மெச்சூரா இருக்கிற ஆளுக்கு தானே எடுப்பாங்க, இது ஒரு மெச்சூர் பர்சன் நடந்துக்கிற விதமா அப்படின்னு ஒரு டாமினேட் பண்ற மாதிரி தான் ஜட்ஜஸ் பேசுறாங்க. சரி ஓகே, உங்களோட பர்சனல் டேலண்ட் ஏதாவது இருக்கு அப்படின்னா நான் வந்து டைரக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே, ஆரி வந்து சொல்லுவாரு, நான் ஒரு ஸ்கிரிப்ட் சொல்றேன், அதோட சீனை மட்டும் நீங்க சொல்லுங்க அப்படின்னா, நான் இன்னும் வந்து அந்த அளவுக்குலாம் வந்து கத்துக்கல அப்படின்னா, சரி இன்னும் அது அந்த அளவுக்கு கற்றுக்கலன்னா என்னதான் தெரியும் அப்படின்னா, எல்லாத்துலேயுமே ஒரு பாட்டம் அப் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது டக்குனு ராஜுபாய் டென்ஷன் ஆகி இந்த என்னமோ ஒரு சினிமாவில் ஒரு முக்கியமான ஸ்டோரி சொல்லுவாங்க, எனக்கு தலை வலிக்குது, முடி உதுருது, கண்ணு வலிக்குது, காது வலிக்குது, கை வலிக்குது, உடம்புல இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது, ஒரே ஒரு மாத்திரை அது எல்லாமே சரி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி வரும் இல்லையா. அந்த காமெடியை ராஜுபாய் சொல்கிறார், உங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் பிக் பாஸ் மாதிரியான ஒரு நேஷனல் ரியாலிட்டி ஷோவில் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துடணும், அந்த ஒரு ஷோவை வச்சு நீங்கள் ஏர்ன் பண்ணி அதில் பெரிய ஆள் ஆயிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதில் நோஸ் கட் ஆகி நீங்கள் வந்து மொத்தமாகவே வந்து டிஸ்குவாலிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தமிழரசு வந்து பார்த்தீங்கன்னா அவர் முதல்ல பண்ணதே ரொம்ப மொக்க தான். ஏன்னா பிக் பாஸ் மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு முட்டி போட்டு வந்துட்டாவோ ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு தவழ்ந்துக்கிட்டு வந்துட்டாவோலாம் அந்த வாய்ப்பு கிடைச்சிடாது. முழுக்க பிக் பாஸ் வந்து ஏகப்பட்ட ஃபில்டர்களுக்கு அப்புறம் தான் எடுக்கிறாங்க. ஒரு சிறந்த போட்டியாளர்களும் திறமையானவர்கள் மட்டும்தான் உள்ள வந்து பங்களிப்போட இருக்க முடியும் அப்படிங்கிறதான் உண்மை. அதை நிரூபிக்கும் விதமாக தான் வந்து
இவங்க வந்து ஜட்ஜஸ் எல்லாமே கேட்கப்படுற கேள்விகள் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்குது. அவங்க கிட்டேருந்து பர்சனலாக என்னதான் டேலண்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த முயற்சி பண்ணுறாங்க. அந்த டேலண்ட் இருக்கிறவங்கள உடனே என்கரேஜ் பண்ணி சூப்பராக பண்ணீங்க அப்படின்னு சொல்கிற இடத்துலையும் நிற்கிறாங்க. நீங்கள் டேலண்ட்டே இல்லை, நீங்கள் ஒர்த்தே இல்லை அப்படிங்கிற இடத்துல நிற்கிறாங்க. ஒரு ஜட்ஜஸாக அவங்க செய்ய வேண்டிய வேலையை ஆர்யா இருக்கட்டும், ஓவியாவாக இருக்கட்டும், ராஜுபாயாக இருக்கட்டும் திறமையாக செய்கிறாங்க. ஹோஸ்டாக மாயா சூப்பராகவே பண்ணுறாங்க. இந்த 2 போட்டியாளர்களை சோபா இந்திரகுமாரி வந்து செலக்ட் ஆகிறாங்க. 2வது நபராக தமிழ் அரசு வந்து டிஸ்குவாலிஃபைட் ஆகிறாங்க. தொடர்ந்து நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா இன்னைக்கு மட்டுமே ஒரு 10 நபர்கள் வந்திருக்கிறாங்க. நம்ம அந்த 10 நபர்களையும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வீடியோ ரொம்பவே லென்த்தாக போகும். ஸோ ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வீடியோவில் அந்த நபர்களை எல்லாம் உள்ள அடக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தது முனியம்மா வர்றாங்க, அதுக்கப்புறம் நிறைய போட்டியாளர்கள் வர்றாங்க. யார் யார் என்னென்ன பண்ணாங்க, உள்ள என்னெல்லாம் நடந்துங்கிற அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் மக்களே.